உண்மையான ஸ்டோரி. நேற்று வந்து நான் எங்கள் அம்மா பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் எங்கள் அப்பா வந்து கேன்சரில் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒருத்தவங்க கேட்டிங்க இன்றைக்கி. ஒரு டாக்டர் கேட்டாங்க, என்ன கேன்சர்மா, எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலுமே சொல்கிறேன், அது என்ன கேன்சர்லாம் எனக்கு தெரியலங்க. எங்கள் அப்பாவுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, உடஞ்சி அது வந்து ஐயை பாதிச்சிருச்சு. அது கண்ணை பாதித்ததுனால எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அந்த டைமில் வந்துட்டு பார்த்தேன், உண்மையாக சொல்கிறேன், ஒரு அப்பா பாசமே இல்லாமல் வளர்ந்த பொண்ணுங்களை வந்து நானும் ஒருத்தி. நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 1வது 2வது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை உண்மையாக எங்கள் அப்பா என் மேலே அன்பாக இருக்கார், ஆனால் என்கிட்ட வெளியில் காட்டிக்காமல் இருந்ததுக்கான காரணம் இதுதாங்கிறத நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போயுமே வந்துட்டு ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டு வாசலில் அந்த கைத்துக்கட்டில் போட்டு உட்காந்துட்டு குச்சி வச்சுக்கிட்டு விரட்டிக்கிட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்கும். அதை வந்துட்டு சும்மா அரைக்குறையாக தான் தெரியும், ரொம்ப ஃபுல்லாலாம் கண்ணு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. அதை வச்சு வந்து விரட்டிகிட்டே இருப்பாரா. அப்போ வந்து நான் வந்து தெரியாமல் வந்து எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துடலாமான்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்படுவேன் நான். ஏன்னா எங்கள் அப்பா பாசமே எனக்கு கிடையாது. அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, நான் வரேன்னு தெரிஞ்சிட்டாலே எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரில, போன்னு கம்பை வச்சு விரட்டுவார். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்ட என்னை அனுப்ப மாட்டாங்க. நாங்கள் இருந்த வீடு ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு ஒரு தனி வீடு வச்சுருந்தோம். அந்த வீட்டில் தான் எங்கள் அப்பா கேன்சர்னால படுத்திருப்பார். சாப்பாடு எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான் கொண்டு போய் கொடுக்கும். எங்கள் அப்பாவை பார்க்க எங்கள் அம்மா அனுபவிச்சதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஞாபகமாக இருந்து ஒரு 4 டைமோ 3 டைமோ தான் எங்கள் அப்பா வந்து என் வீட்டுக்கிட்ட பார்த்த ஞாபகம். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவோட அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. எங்கள் அம்மாவை விடவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்கள் அப்பா எப்பயுமே படுத்தே தான் இருப்பார். கேன்சர் ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு. அதுக்கு எங்கள் அம்மா எங்கள் ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் விற்று என்னென்னமோ பண்ணி எங்கள் அப்பாவை சரி பண்ணலான்னு பார்த்தாங்க. லாஸ்ட் வரையும் முடியல. ஆனால் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாருங்கிறது அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு நாள் வந்து பயங்கர மழை பெஞ்சிட்ருக்குங்க. மழை பெஞ்சிட்ருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு மோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எந்திரிச்சு நடந்து வர முடியல. யாராவது ஒரு ஆள் பிடிச்சி தான் கூப்பிட்டு வரணும். அப்போ மழை பெய்யறதுனால எங்கள் அண்ணன் அம்மா எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கோம். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 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 எப்படி சொன்னால் ஒரு 20 to 30 feet இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நடந்து போய் அவங்கள கூப்பிட்றதுக்கு போகலான்னு பார்த்தா எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்க. நான் கிடந்து கத்துறேன். அதை பார்த்தோன்னே எனக்கு அழுகு வருது. எங்கள் அப்பா வந்து நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா விடலை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு போட்டுட்டு வேகமாக ஓடுறேன். ஏன்னா என்னால் அதை பார்த்துட்ருக்க முடியல, அந்த பாசம். வேகமாக போய் எங்கள் அப்பாவை நான் வந்துட்டு அப்பா வா அப்படிங்கிறேன், வாங்கப்பா அப்படிங்கிறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவுமே இல்லை, மேலே வந்துட்டு அந்த வேஷ்டி மட்டும் தான் போட்டுட்டு ஃபுல்லாக நனைஞ்சு அப்புறமா எங்கள் அப்பாவை மெதுவாக தரன்னு இழுத்துட்டு வந்து உள்ளே உட்கார வச்சோன்னையும் எங்கள் அப்பா என்னை தொடாத, நீ போய் குழி அப்படிங்கிறாரு. அப்படியே தாரையாக ஊற்றுது. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துருச்சு. எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கும்போது நான் எங்கள் அண்ணன் ஊட்டுற மாதிரி தெரியாமல் வந்து அந்த சாப்பாடை நான் மெதுவாக ஊட்டுறேன். எங்கள் அப்பா வாங்கி சாப்பிட்றாரு. ஆனால் நான் தான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறேன்னு தெரியல. நான் சாப்பாடு ஊட்டும்போது பார்க்குறேன், எங்கள் அப்பா எப்படி எத்தனை நாள் அந்த குடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தாருன்னு தெரில. அவர் சாப்பிடும்போது இதில் வந்து அந்த கேன்சரில் உள்ள அந்த பூச்சி வந்து மருந்து ஊற்றிருக்காங்க போல இருக்குது. மருந்து ஊற்றவும் அந்த பூச்சி வந்து சாப்பாட்டில் விழுகுது. அந்த சாப்பாட்டில் விழுகிறது கூட தெரியாமல் அதை பிசைஞ்சு சாப்பிட்றாரு. நான் அன்றைக்கி கத்து இருக்குது பாருங்க. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் அப்பாவை அந்த மாதிரி ஒரு நிலமையில. ஒரு பெத்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன். எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டு நான் தான்ப்பா இப்படியாப்பா நீ சாப்பிட்ற, எல்லாம் சாப்பிடாதப்பா அப்படி இப்படின்னு. என்ன குழந்தை தானே, எனக்கு தெரியாதுல்ல. எங்கள் அப்பா என்னை ஃபஸ்ட் டைம் என்னை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் அவ்வளோதான், நான் ஏதோ நடப்பணமாக வாழ்ந்துட்டுருக்கேன், நீ வந்து பத்திரமா இருக்கணும், நீ டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க வாக்கிலே வந்துட்டு என்னோடதில் தான் உயிர் போணுச்சு எங்கள் அப்பாவுக்கு. உண்மையிலுமே சொல்கிறேன், அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் வந்துட்டு லைஃப்பில் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க. ஏன்னா எங்கள் அப்பா அந்த கேன்சர்னால எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உண்மையிலுமே சொல்கிறேன். நான் அன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் உண்மையிலுமே அது என்ன கேன்சருங்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாருன்னு மட்டும் தெரியுது. நான் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் படிக்க முடியல. பட் கண்டிப்பாக என் அண்ணன் பசங்களோ இல்லை எங்கள் குழந்தைங்களோ யாரோ ஒரு ஆளையாவது கண்டிப்பாக நான் டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை. ஸோ அது நடக்கணுங்கிறத ப்ரே பண்ணிக்கோங்க. பட் குழந்தைங்கள நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம். அப்போ உள்ள ஜென்ரேஷன் கிடையாது. நம்ம வந்து வேறு லெவலில் வளர்ந்துட்டுருக்கோம். பட் தயவு பண்ணி அப்பா அம்மாங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் கேர் பண்ணி அவங்கள பாருங்கள். ஏன்னா நிறைய முதியோர்கள் அங்கங்கே அனுப்பிச்சி விட்டுறீங்க.
கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்து விட்ருக்காங்க. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தது. நம்ம வந்து அட்லீஸ்ட் அவங்க உயிரையாவது லாஸ்ட் வரைக்கும் நல்லபடியாக வச்சு பார்த்து நல்ல ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி அவங்க நிம்மதியாக வச்சுக்கிட்டோம்னா போதும். பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். 3 வேளைக்கு சாப்பாடு கொடுங்க. கொஞ்சம் முடியலை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாருங்கள். வேறு ஒன்றும் அவங்க எதிர்பார்க்க போகிறது கிடையாது. இதை வந்து ஒரு டாக்டர் கேட்டதுனால, அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுனால நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.